ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வரேன் வரலேன்னு சிலருக்கு கோவமாக இருப்பாங்க, சிலர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் எங்கேயும் போயிட மாட்டேன். வந்துட்டிங்களா? எப்போ அரசனா எப்போ வருது? நேற்றே வரசனை இல்லை உங்களை, இன்னும் வராமல் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நினச்ச நேரம் வர்றீங்க, வராமல் போகிறீங்க. உங்களால் சின்ன சின்ன பாண்டுக்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சார், அது எனக்கு உடம்பு சரியில்லைன்றது எனக்கு தெரியும் சார். ஆனால் இந்த வேலை எனக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாமல் நின்றுக்கிறவா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு முன்னாடியே தெரியலம்மா, அப்புறம் எதுக்குமா இந்த வேலையில் வந்து சேர்ந்தீங்க? தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எங்கள் எப்படி? சாரி சார், என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி. அதனால் என்னுடைய இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கும் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது. இனிமே சார் நான் வரல சார் இந்த வேலைக்கு. என்னது வரலையா? இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். நீங்க வாங்க சிஸ்டர், நான் தனியா இருந்தேன்னா எனக்கு போர் அடிக்கும். ப்ளீஸ் சிஸ்டர். உனக்கு போர் அடிக்குன்னா நான் எப்படா என்னடா பண்ண முடியும்? ஏனே வானே எனக்கு உடம்பு சரி இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும். சிஸ்டர், நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நானே இப்பதான் எனக்கு மூஞ்சி பார்த்து போர் அடிக்கு சிஸ்டர். நீங்களும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். பாவங்களே அந்த தம்பி. அவங்களே வேலைக்கு வரமாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா உனக்கு பேசுறதுக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்னத்தை சொல்ல நான்? சார், அவங்க வரமாட்டேன்னு நின்றுவேன்னு சொன்னாங்க சார். நான் அப்படி சொன்னேன். இந்த தம்பிக்காக அவங்க யோசிக்க மாட்டாங்களா? கொஞ்சமாவது யோசிங்க சார். நம்ம ஆஃபீஸோட நிலைமைக்காக தான் சொன்னேன் நானே. ரொம்ப வலியாத உன் சாக்கு போக்கில் நீயே வச்சுக்கோ. சரியா? உங்களுக்கு நல்லது நினைச்சா கூட தப்பா தான் சார் தெரியும். போங்க சார். சிஸ்டர் நீங்க போகாதீங்க சிஸ்டர். உங்களுக்காக இந்த தம்பி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். அது நீங்க என்கிட்ட பேசாம இருக்க முடியாது சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், இந்த தம்பிக்காக கொஞ்சமாவது யோசிங்க சிஸ்டர். நான் எப்பயாவது தான் வர முடியும், தொடர்ந்துல என்னால் வர முடியாது. ஓகேவா? சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். அது எப்பயாவது தான் வர முடியுமா? என்ன பண்ணுறது? அப்போ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் உங்களை கூப்பிடுவோம், சரிங்களா? அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரிலீஃப் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்துடுங்க.